pull, the hook, the drive, the sweep is better learned on the field. So, gear up for all-out actioneering. Only at Agni College of Technology. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நீண்ட தூரத்தில் இருந்து பயணித்து வந்து கொண்டிருக்கிறோம். 15 ஆண்டுகளாக இந்த மண்ணில் ஒரு மகத்தான மாற்றத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்ற பெருங்கனவோடு இந்த களத்திலே நிற்கிறோம். இழந்துவிட்ட உரிமைகளை மீட்க, இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க, நிலத்தை, வளத்தை, காட்டை, மலையை, ஆறை, அருவியை, கல்வியை, மருத்துவத்தை, இது எல்லாவற்றையும் பாதுகாக்க, சிதைந்து அழிந்த எனது மொழியை மீட்க, என் இலக்கியத்தை பாதுகாக்க, மறைக்கப்பட்ட என் வரலாற்றை மறுபடி மீட்டெழுத, எல்லாவற்றுக்கும் நமக்கென்று ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது. என் அன்பு சொந்தங்களே, மாநிலங்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டதின் நோக்கம் அந்த மாநிலத்தில் வாழுகிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வழிபாடு, அவனுடைய பாரம்பரிய வேளாண்மை, அவங்களுடைய வரலாறு இவெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நிலத்தில் இருக்கிற காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மண் வளம், மணல் வளம், கடல் வளம் இவையெல்லாம் காக்கப்பட வேண்டும். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, பெண்களுக்கான உரிமை, பாதுகாப்பு, இவை எல்லாவற்றுக்கும் ஒரு அரசியல். அது அந்தந்த மாநில மக்களுக்கான அரசியல். நம்மிடத்தில் அதிகாரம் இருக்கும்போது நமது மொழி, நமது கலை, நமது பண்பாடு என்ற பார்வை இருக்கும். நம்மிடத்தில் அதிகாரம் இருக்குது, இது என் மலை, இது என் கடல், இது என் காடு என்ற பாசம் இருக்கும், பற்று இருக்கும், நேயம் இருக்கும். இது என் நாடு, என் மக்கள் என்ற பெருங்காதல் இருக்கும். ஆனால் இங்க அப்படி இல்லை. அடிப்படையில் ஒரு தேசியனத்தின் அடையாளம், ஒரு இனம் எங்கே வரையறுக்கப்படுகிறது, எப்படி வரையறுக்கப்படுகிறது? மொழிதான். முதலில் ஒரு மொழி, அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் ஒரு இனம் என்று வரையறுக்கப்படுகிறது. இதான் உலகம் முழுமைக்கும் இருக்கிற மரபு. அதுதான் நாங்கள் தமிழர்கள். எப்படி? தமிழ் எங்கள் தாய்மொழி, அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் நாங்கள். அதில் குடிவாரியாக பிரிவுகள், கவுண்டர் என்றும், வன்னியர் என்றும், தேவர் என்றும், நாடார் என்றும், முதலியார் என்றும், பிள்ளை என்றும், கோனார் என்றும், அது குடியடையாளங்கள். ஆனால் நாங்கள் ஒரு தமிழர்கள். தேசிய அடையாளம், என்னுடைய பெருமைமிகு அடையாளம், நான் தமிழன் என்பது. மதம் என்பது இப்போது வந்தது. புத்தன் 2500, இயேசு 2026, இப்போ நபிகள் 1800, 2000 ஆண்டு, அவ்வளவுதான். ஆனால் நாங்கள் யார்? நாங்கள் 50,000 60,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நாங்கள் தமிழர்கள். ஒவ்வொரு தேசினத்திற்கும் மொழிதான் முகம், ஒவ்வொரு தேசினத்திற்கும் மொழிதான் முகவரி, ஒவ்வொருத்தனுக்கும் அதுதான் அடையாளம், அதுதான் இலக்கியம், அதுதான் வரலாறு, அதுதான் வழிபாடு, அதுதான் அரசியல். இப்படித்தான் உலகெங்கிலும். ஆனால் எங்கள் கண் முன்னே எங்கள் மொழி சிதைந்து அழிவதை பார்த்து கொண்டு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் யார் என்பதே தெரியாமல் நினைவிழைந்தவன் போல, ஒரு பைத்தியக்காரன் போல தெருவில் எதிர்கிறோம். என் தாய் வன்புணர்வு செய்து படுகொலை செய்யப்படுகிறாள். பைத்தியக்காரி போல தெருவிலே அழிகிறாள். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் என்றார்கள், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்றார்கள். எங்கள் முன்னவன் பாவேந்தன், மணக்கவரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான். எங்கே இருக்கிறது? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று பாடினார்கள், என்று முழக்கத்தை முன்வைத்தார்கள். எங்கே இருக்கிற தமிழ்? வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்று மாறிவிட்டார்கள். ஒரு பச்சை தமிழன், பைந்தமிழன் வாழ்கிற நிலத்திலே அவன் தாய்மொழி இல்லை. இவர்கள் ஏற்றுக்கொண்ட இருமொழி கொள்கை என்ன? தமிழை ஆங்கிலத்தில் எழுதுவார்கள், ஆங்கிலத்தை தமிழில் எழுதுவார்கள். அதான் இருமொழி கொள்கை. இங்கே நமது கடைத்தெருக்களில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு பலகையும் பாருங்கள். தமிழர்களுடைய கடை தெருவிலே, உன் தெருவிலே தமிழ் இல்லை, நாட்டில் இல்லை, நாக்கில் இல்லை. பேச்சு மொழியாக, வழிபாட்டு மொழியாக, வழக்காட்டு மொழியாக, அதிகார ஆட்சி மொழியாக, பண்பாட்டு மொழியாக
மொழி இல்லை என்றால் உன் இனம் இல்லை. என் முகம் சிதைந்து இங்கே இறந்து கிடந்தால் என் பிணத்தை உங்களால் அடையாளம் காட்ட முடியாது. உங்கள் மொழி சிதைந்தழிந்தால் உங்கள் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது. இதுதான் வரலாறு. அப்ப நாம் மொழியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. அதனால்தான் உங்கள் மகன் சொல்லுகிறேன், நான் ஒன்றிலிருந்து தொடங்கவில்லை என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே. உங்கள் மகன் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குகிறேன். ஆனாவிலிருந்து எழுத படிக்கும் போது அகரம் முதல்ல ஆ என்று எழுதி படிக்க ஆரம்பித்ததிலிருந்து ஆவிலிருந்து ஆரம்பிக்கிறேன். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தேவனையப்பாவானர். எங்கிருந்து உங்கள் பிள்ளைகள் தொடங்க வேண்டியது இருக்கிறது? எவ்வளவு பெரும் பொறுப்பை இந்த எளிய பிள்ளைகள் கையில் ஒப்படைத்து விட்டீர்கள். என் பெற்றோர்கள் வாக்கு என்கிற வலிமை மிக்க ஆயுதத்தை பெற்றீர்கள். ஜனநாயகத்தில் எங்களுக்கு எல்லாம் கொடுத்தீர்கள். எனக்கும் என் மகனுக்கும் எல்லாம் கொடுத்தீர்கள். நான் படிக்க செல்லும் போது மிதிவண்டி வாங்கி கொடுத்தீர்கள், உடை வாங்கி கொடுத்தீர்கள், கால் செருப்பு வாங்கி கொடுத்தீர்கள், கை கடிகாரம் வாங்கி கொடுத்தீர்கள். எல்லாம் நன்றாக இருக்கட்டும், நல்லதா பார்த்து கொடுத்தீர்கள். எல்லாம் கொடுத்தீர்கள். கல்வி கொடுத்தீர்கள். அதுக்கேற்ப வேலை வாங்கி கொடுக்கிற வாய்ப்பு இருந்ததா? ஆனால் எங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தலைவரை ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்து தர முடியவில்லை? உங்களால் வாக்கை வைத்து எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஏன் அமைத்து தர முடியவில்லை? அறிவை வளர்க்கும் கல்வி எப்படி முதலாளிகிட்ட போச்சு? உயிரை காக்கும் மருத்துவம் விற்பனை பண்டமாயிருச்சு. உலக உயிர்களின் உயிர் தேவை நீர் சந்தை பொருளாயிருச்சு. போக்குவரத்து தனியார், சாலை ஓடுதல் தனியார், மின் உற்பத்தி விநியோகம் தனியார், எல்லாமே தனியார் என்றால் தனி முதலாளி தான் சிறப்பாக இதெல்லாம் செய்வான் என்றால் அரசின் தேவை என்ன? இந்த தேர்தலின் அவசியம் என்ன? எதற்காக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற? எதுக்காக ஒரு அரசை அமைக்கிற? எதுக்கு இவ்வளவு தேர்தல், இவ்வளவு கோடியில கொட்டி எதுக்கு தேர்தல்? எதுக்கு தேர்தல்? முதலாளிதான் சிறப்பாக நிர்வகிப்பான் என்றால் என் உடன் பிறந்தார்களே, கற்றறிந்த பெருமக்களே, அதானி அம்பானி அல்லது இங்க இருக்கிற பெரு முதலாளி 400 லட்சம் கோடி இந்தியாவுக்கு கடன், 156 லட்சம் கோடி இந்திய கடன், மத்திய அரசின் கடன். ஒவ்வொரு மாநிலம் பெற்ற கடனை கூட்டினால் 400 லட்சம் கோடி 500 லட்சம் கோடி வருது. தமிழ்நாட்டுக்கு 10.5 லட்சம் கோடி. யாராவது ஒரு மகன் இந்த கூட்டத்துல 10.5 லட்சம் கோடி கடனை பெற்று நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டத்தை சொல்லி இந்த திமுக அதிமுக கேட்க முடியுமா? கேட்பீங்களா? யாராவது கேட்கிறீங்களா? 10.5 லட்சம் கோடியில் நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம், ஆக சிறந்த கல்வி. ஒரு நாட்டின் செல்வத்திலே அறிவு செல்வம் தான் முதன்மையானது. அதை கொடுத்துட்டேன். என் பிள்ளைகளுக்கு அருமையான கல்வியை கொடுத்துட்டேன், அறிவை கொடுத்துட்டேன். என் சமூகத்தை அறிவு சமூகமாக உருவாக்கிட்டேன். ஐயா ஸ்டாலின், இல்ல ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா, ஐயா எடப்பாடி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. வேற மருத்துவம் மகத்தானது, அது என் மக்களுக்கு தேவை, கொடுத்துட்டேன். உலக தரத்திற்கு மருத்துவத்தை கொடுத்துட்டேன். ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாம கொடுத்துட்டேன். சொல்ல முடியுமா? இல்ல. சாலை, அருமையான சாலை கட்டமைப்பு, பயணிக்க நல்ல போக்குவரத்து, குடிக்க தூய குடிநீர், தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன். ஏதாவது ஒன்று. பசி என்ற சொல்லு இல்லாம இந்த நாட்டை மாத்திட்டேன். உங்களுக்கு தெரியுமா என் சொந்தங்களே, 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். எவ்வளவு கொடுமை! வளர்ச்சி என்று கடனின் வளர்ச்சியை கட்டமைக்கிற இந்த நாடு 10.5 லட்சம் கோடியை வாங்கி நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம். எல்லாம் இலவசம், ஃப்ரீ ஸ்கீம். ஏமாற்றுவது, எலும்பு துண்டு, பிச்சை. உனக்கு அதைத்தாரேன் இதைத்தாரேன். என்ன ஒப்பங்காசுல இருந்து கொடுக்குற? எந்த சொத்தை வித்து பரம்பரை சொத்துல இருந்து கொடுக்குற? ஏன் இந்த கேள்வியை நீ எழுப்பல? இலவசம் என்பது எப்படி அந்த வார்த்தையை நீ பயன்படுத்துகிறாய்? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாய்? எங்களிடமிருந்து எடுக்கிறாய். எங்களிடமிருந்து எடுத்து எங்களுக்கு திருப்பி கொடுக்கிறதுக்கு பெயர் எப்படி இலவசமானது? கலைஞர் உரிமை தொகை என்றால் என்ன? கருணாநிதி ஐயாவுடைய காசு எடுத்து கொடுக்குறீங்களா? இல்ல எங்க காசா? உங்க அப்பன் காசா? இல்ல எங்க அப்பன் காசா? யார் காசு? என்னைக்கு இந்த கேள்வி என் மக்களிடத்திலிருந்து எழும்? என்னைக்கு உங்க சிந்தனையில் புரட்சி மாற்றத்திற்கான விதை விழும்? என்றைக்கு? காசு, வாக்குக்கு காசு. ஏன் எனக்கு சேவை செய்வரவன் காசு தரணும்? ஏன் தரணும்? அது லஞ்சம், அது ஊழலுக்கான விதை என்பது அறியாத கூட்டமா இது? அறிவு சமூகம் தானே. உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவன் தானே நீ. அறிவியல், தொழில்நுட்ப, நாகரிகம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த கூட்டம் தானே நீ. உன்னை ஏமாற்றான் தெரிஞ்சு எப்படி இருக்க? எப்படி? நரி நாட்டை ஆள ஆசைப்பட்டுருச்சு. முன்னாடி இருக்கிற ஆடுகளை எல்லாம் கூட்டி வச்சு பேசுது. எனக்கு ஓட்ட போட்டு வெள்ள விட்டுட்டீங்கன்னா நான் வென்று வந்தவன குளிர்காலத்துல நடுக்கம் இல்லாம இருக்க உங்களுக்கு போர்வதாருன்னு. சரி, நரி வந்து போர்வதாருன்னு நினைச்சு போட்டான் ஓட்ட. நரி முதலமைச்சர் ஆயிடுச்சு. ஆனவன என்ன செய்யுது? போர்வதான்னு கேக்குது. தாரென்ட்டு ஒவ்வொரு ஆட்டு தோலையும் உரிக்குது.
என்ன எங்க தோலை உரிக்கிறான்னு, அதுலதான் நான் போர்வை செய்ய போறேன்ட்டு. இவன் 10,000 போடுறேன், இவன் 8,000 டோக்கன் தாரேன், இவன் 2,000 தாரேன், இவன் மிக்சி தாரேன், இவன் ஃப்ரிட்ஜு தாரேன், இன்னொருத்தர் 2,500 தாரேன், அண்ணன் ஒரு நீ சூப்பர் 6 சிலிண்டர் தாரேன், இவன் 3 சிலிண்டர் தாரேன். எங்கிருந்து கொடுப்பான்? எங்கிருந்து கொடுப்பான்? நிறைய ஆட்டு தோலை உரி உரின்னு உரிக்குது. இந்த அயோக்கியப்ப நம்ம வரிய வரி உரி உரின்னு இவ்வளவுதான் சொன்னாங்களே. இவ்வளவுதான். உன்னால தவிர்க்க முடியாது. உலக தேவையில் அடிப்படை தேவை, அவசிய தேவை மின்சாரம். மின்சாரம் இல்லாம எந்த இயக்கமும் நாட்டுல இல்ல. மின் கட்டணத்தை உயர்த்து, கோவிச்சுக்கிட்டு என்ன இருட்டில் படுப்பியா? கட்டி தந்திடுவேன். இந்த 3 முறை இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஐயா ஸ்டாலின் மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார். சகிக்க முடியாத மின் கட்டண உயர்வு. பிறகு என்ன? சொத்து வரி. சொத்து வரி இது பூரா வாடகை கடைன்னு வைப்போம். இந்த கட்டணத்துக்கு சொத்து வரியை போட்டா இந்த உரிமையாளர் கையில இருந்து கட்டுவாரா, வாடகைக்கு இருக்கிறவர்கிட்ட வாடகை உயர்த்துவாரா? சொல்லு. வீட்டுக்கு வாடகை இல்லைன்னா வாடகைக்கு இருக்கேன், வாடகைக்கு இருக்கிற வீட்டுல அவன் என்ன பண்ணுவான்? அந்த சொத்து வரிக்கு என் வாடகை ஏற்றிடுவான். அவன் கையில இருந்து கட்டுவானா? அப்புறம் அப்போ சொத்து பத்திரம், நீ 1 ஏக்கர் நிலம் வாங்கு, அதை பதியப்போ 10 மடங்கு கட்டண உயர்வு. நீ 1 ஏக்கர் நிலத்தை விட பத்திரப்பதிவுக்கு கட்டணம் அதிகம். ஏன்? தவிர்க்க முடியாதுல ஏற்றுவான். எப்படி? உப்புல, ஊறுகாயில, அரிசியில, பருப்புல, பால்ல, நெய்யில, எல்லாத்துலயும் ஏற்றிடுவான். ஆனா உனக்கு நல்ல அரசு 10,000 போட்டுச்சு, 5,000 போட்டுச்சு. என்ன அப்ப முடிச்சு சொத்தை விட்டு போட்டுச்சு? எங்க போட்டுச்சு? என்னைக்கு இந்த கேள்வி கேட்கிறியோ அன்னைக்கு என் வேலை முற்றுப்பட்டுது. என்னைக்கு நீ கேட்கலையோ அன்னைக்கு நான் என் பிள்ளைகள் இப்படி முச்சத்துல தான் கத்துவோம். நீங்க எல்லாம் பண்ண துரோகம் இருக்குல்ல, என் அப்பன், பெரியப்பன், சித்தப்பன், மாமச்சான், எங்க பாவம் உங்களை எல்லாம் சும்மா விடாது. நீங்க ஒரு சரியான தலைவனை தேர்ந்தெடுத்து இந்த நாட்டை கொடுத்துருந்தீங்கன்னா நான் ஏன் முச்சந்திலிருந்து கத்துறேன்? இவன் ஏன் படிச்சு விட்டு வேலைக்கு போகாம இங்க வந்து நிக்கிறான்? எதுக்கு? எங்க பாவம் உங்களை சும்மா விடும் நினைக்கிறீங்களா? என்ன பண்ணி வச்சிய 60 வருஷமா உதயசூரிய ரெட்டலை என்னத்தை கண்ட? போன தடவை 1000 மகளிருக்கு, இந்த வாட்டி வந்தா 2,000. எது? இதெல்லாம் வளர்ச்சியில வருது, டெவலப்ல வருது. எங்கிருந்து எடுப்பார் 2,000? 1,30,31 லட்சம் வங்கி கணக்குல ஒரே நாள்ல 6,800 கோடியை போட்டிருக்காப்புல. 5,000 ரூபாய் நீங்க யாரும் கேட்டில்ல? அதிகாரத்தில் இருக்கிற திமிரில் பணத்தை மக்கள் அரசு காசை எடுத்து வாக்குக்கு 5,000 போடுறாப்புல. 1,31 லட்சம் வாக்க உறுதி செய்யறாப்புல. இப்ப நானும் அதே காலத்துல நிக்கிறேன். எனக்கு 1 ரூபா இல்ல, மக்கள்கிட்ட கையேந்தி தான், என் மக்கள் கொடுக்குற காசுல தான் நாங்க வேலை செய்யறோம். இப்ப நான் எப்படி நீ 5,000 கொடுத்து போடுற? நான் எங்க போடுறது? ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமை எவ்வளவு போலியானது! எப்படி 5,000 ரூபாய் போடுற? நீ எப்படி போடுற? 6,800 கோடியை இழக்குது. 6,800 கோடியை ஒரு வேலை வாய்ப்புல, ஒரு முதலீட்டுல செஞ்சு நிரந்தரமா நிலையான வாய்ப்பை, வேலை வாய்ப்பை கொடுத்து நிலையான வருவாய் பெருக்கத்தை மக்களுக்கு கொடுக்கிற அரசு தான் அரசு. அதை சிந்திப்பவன் தான் தலைமை. அப்படி சிந்திக்கிறான் அரசு? சிந்திக்கிறா? அடுத்த முறை வந்தா 8,000 ரூபாய் டோக்கன் தரேன், எதை வேணாலும் போய் வாங்கிக்கணும். நீ இழந்த மானத்தை வாங்குவியா? குடிச்சு செத்து 6 லட்சத்துக்கு மேல விதவை தாலி எடுத்த நம்ம பெரியத்தா, சின்னத்தா, அக்கா, தங்கச்சி இருக்காதுல்ல, அவளுக்கு இழந்த அந்த உயிரை வாங்கிருவியா? நீ உன் மலையை வெட்டி ஏற்றிட்டான், திருப்பி வாங்கிருவியா? 8,000 டோக்கன் வச்சு வித்து தின்னா மணலை புறம் திருப்பி எடுத்துட்டு வந்துருவியா? என்ன வாங்குவ? என்னது? என்ன மாதிரி ஆட்சி முறை? இதை எப்படி சகித்துக்கிற? எப்படி தொடர்ச்சியா சகித்துக்கிறீங்க? எப்படி இதை கேள்வியே கேட்கக்கூடாது, எடுத்து சண்டையே போடக்கூடாது, இவங்களை ஒழிக்கணும்னு எண்ணமே வரக்கூடாது. வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் எப்படி நல்ல ஆட்சி நடத்தணும்னு என்ன இருக்கும்? உன் ஓட்டையே சிந்திக்கிறவன், எதை கொடுத்தா ஓட்டை வாங்கலாம்னு சிந்திக்கிறவன் நாட்டை பற்றி எப்படி கவலைப்படுவான்? உன் வாக்கை எப்படி பறிக்கலாம், எப்படி வாங்கலாம்னு கவர்ச்சியா 20,000 கொடுப்போம், ஃப்ரிட்ஜ் கொடுப்போம், மிக்சி கொடுப்போம், 2,000 கொடுப்போம், 2,500 கொடுப்போம், நாங்க வந்து அதை கொடுப்போம், இதை கொடுப்பாங்க. வாக்கை குறிவைப்பவன், வாக்கை பற்றி கவலைப்படுபவன் உன் வாழ்க்கை பற்றி எப்படி கவலைப்படுவான்? எப்போ உனக்கு இந்த தெளிவு வரும்? எப்போ உனக்குள்ள இந்த கேள்வி எழும்? எப்போ? மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணுங்கிறான். அந்த புரட்சிகர சிந்தனை உங்களுக்கு எப்ப வரும்? வந்தால் இந்த நாடு மாறிவிட்டது, மகத்தான புரட்சிக்கு தயாராகிவிட்டது என்று பொருள். அது இல்லையே. எல்லாவற்றையும் தனியார்ட்ட கொடுத்த அரசு டாஸ்மார்க் மட்டும் அது ஏன் நடத்துதுங்கிற கேள்வி ஏன் எழல?
ஆடு மாடு மேய்க்க சொல்றான். சீமா அசிங்கமா இருக்கு. டாஸ்மார்க் கடையில சாராயம் ஊத்தி கொடுக்கறது சர்க்கார் கவர்மெண்ட் வேலைன்னு அது மதிப்பா இருக்கா? சாராயம் ஊத்தி கொடுக்கறத விட உலகத்துக்கு சாப்பாடு போடுற வேளாண்மை இழிவா போச்சா? என்ன கொடுமை இது! எப்படிப்பட்ட சிந்தனை, எப்படிப்பட்ட சமூகம்! உனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? கோயில் நிலம். நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்ககிட்ட, கோயிலுக்குன்னு நிலம் இருந்ததா? கோயிலுக்குன்னு நிலத்தை கொடுத்தது எங்க ஆத்தால என் தாத்தா பாட்டியா? கொடுத்தது யார்? கோயிலுக்கு நிலம் கொடுத்தவன் அவன். கோயிலுக்குன்னு ஒரு நிலம் இருந்ததா? கோயில கட்டினது என் முன்னாமே. கோயிலுக்கு நிலம் கொடுத்தவன் என் ஆத்தால என் தாத்தன் பாட்டி. அப்ப எனக்கு இல்லாத உரிமை எப்படி? கரூர்ல கோயில் எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்குன்னு இடிக்க வர, இங்க இடிக்க வர, பல இடத்துல இடிக்க வர, அங்க இடிக்க வர. என்னது? கறிக்கோழியா வெம்பாடு வெட்டி விளை வச்சா கொள்முதல் செஞ்சு அகவிலை உரிய விலையை கொடுத்து ஒரு சேமிப்பு கிடங்களை சேமிக்க துப்பு இல்ல. சாராயத்தை குடிக்கிற சாராயத்தை பாதுகாக்கிறதுக்கு பெரிய குளிரூட்டப்பட கிடங்க கட்டி வைக்குது. இது என்ன மாதிரி சமூகம்டா? என்ன மாதிரி ஆட்சி? என்ன மாதிரி ஆட்சி இது? என்ன மாதிரி நாட்டை பாதுகாக்க எல்லை நின்று சண்டை போட்டு செத்து வர ராணுவ வீரனுக்கு ஒத்தரவா கொடுக்காத அரசு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குதாடா? 10 லட்சம் எப்படா நாடை எங்கடா கொண்டு வராமே? சாராயம் காய்ச்சறது குற்றம்ங்கிறான், குடிக்கிறது குற்றம்ங்கிறான். குடிச்சு செத்தா சட்டப்படி அங்கீகாரத்தோட 10 லட்சம் ஊக்கப்படுத்துது. நல்லா குடி குடிச்சுச்சா 10 லட்சம் தாருங்க. அப்புறம் இன்னொன்னு பண்ணி சொல்லுது, உன் பிள்ளைகளை எல்லாம் அரசாங்கமே படிக்க வைக்க, வீட்டுக்கு ஒரு அரசு வேலை செய்யும். எவ்வளவு அருமையான சேவை! அப்ப நாட்டு விடுது, நாட்டை பாதுகாக்க போய் செத்து வந்த ராணுவ வீரனுக்கு என்னடா அந்த நாட்டுல மரியாதை இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? குடிச்சு செத்தா காசு கொடுக்குது, நடிக்கிறவனை பார்க்க போய் செத்தா காசு கொடுக்குதுரா. மீன் பிடிக்க போய் வயிற்று பொழப்புக்கு வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு மீன் பிடிக்க போய் செத்து திரும்புற நம்ம சொந்தத்துக்கு நெத்தியில வைக்க ஒத்தரவா போட்டு காசு கொடுக்க மாட்டேதா? ஒன் நாடு கொடுமடா. வேளாண்மை வெள்ளத்துல மூழ்கி போச்சு, நிலமெல்லாம் பாலாய் போச்சு. உரிய ஒரு இழப்பீடை கொடுன்னா உரிய தொகையை கொடுக்குதா? ஆனா குடிச்சு செத்தா கொடுக்குதாடா? இந்த நாடு இருந்தா என்ன செத்தானாடா? திரும்ப இதே ஆட்சி. இதுல ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அவர் தொடரட்டும், நாடு சுடுகாடா போகட்டும், எங்களுக்கு அதுல ஒரு இடம் கொடுக்கட்டும். கொடுமை 2 வயசு குழந்தைய ஒரு வன்புணர்வு செஞ்சு தூக்கி போடுறேன். 60 வயசு அம்மாவை, 6 வயசு பிள்ளைய, 17 வயசு பிள்ளைய, ஓம் பிள்ளை ஓம் மக என் தங்கச்சி தெருவில் நடமாட பாதுகாப்பு வச்சிருக்கியா? பள்ளிக்கூடத்துக்கு நீ அனுப்புற பிள்ளை பத்திரமா வரும்னு உறுதியை நீ வச்சிருக்கியா? தர முடியுமா? தனியா நம்ம பிள்ளைய வெளியில போயிட்டு பத்திரமா வீடு தர முடியுமா? இல்ல நீ தான் வருவியா? எந்த நேரம் எவன் எங்கன்னு வெட்டுவான்னு தெரியாது. வெட்டி கொலை செய்யறவன்லாம் வயசை பாத்தியா? 18 இருந்து 20 வயசுக்குள்ள. எந்த மனநிலையில வெட்டுறான் பாத்தியா? கஞ்சா, கொக்கைன், ஆவின், சாராயம். சமூகம் ஆடாது? சமூகமா? அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர் கூட்டமடாது. அறம் உலகத்தில் எல்லா நாடுகளையும் வென்றான் நம் முன்னவன். கொடியேற்றினான், நம்மை குடியேத்தல. ஒரு இனத்தையும் அடிமைப்படுத்தி ஆளல. காரணம் தமிழனின் மாண்பு, தமிழனின் அறம், மானம், வீரம், அறம் 3 உயிரென்று வாழ்ந்த இன கூட்டம் இது. உனக்கு சந்தேகமா இருக்கா? தீரன் சின்னமலைன்னு எங்களுக்கு முன்னவன் எங்கள் வீர பெரும்பாட்டன் இருந்தான். அவன் ஒருத்தன் பத்தாதாடா உனக்கு சான்று? ஒருத்தன் பத்தாதா? என்ன நீ ஹைதர் அலியின் திப்பு இங்க இருந்து வரியை வசூலிச்சுட்டு போறான். நீ யாரு? என் மண்ணுல இருந்து வரி எடுத்துட்டு போறதுக்கு நீ யாரு? மறிக்கிறாரு வீரர்களை, குறுக்க மறிச்சு சண்டை அடிச்சு வரிய பறிக்கிறார். திருப்பி பறிச்சுக்கிட்டு அவன் பாயப்பா அடிச்சு நொறுக்கி விட்டார். இவன் 5-6 பேர் பெரிய வீரங்க. நாங்க போய் மன்னர் கேட்டா என்ன சொல்றது? நீ என்ன செய்ய, சிவன் மலைக்கு இதுக்கடையில சின்ன மலை பறிச்சு எடுத்துக்கிட்டான்னு போய் சொல்றான். சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில சின்ன மலை பறிச்சுக்கிட்டான்னு போய் சொல்லு. அங்க போய் அவன் போய் சொல்றான், இத்தனை வீரர்கள் அடி வாங்கி வந்திருக்காங்களே யாரு அப்படின்னா, ஐயா சின்ன மலைன்னு ஒருத்தன். என்ன வயசு? எத்தனை பேர்? ஒரே ஆளியா? அவனுக்கு என்ன வயசு இருக்கு? 19 வயசுன்னு பயந்துட்டான். 19 வயசுல ஒரு வீரன். அவன் என்ன மன்னனா இல்ல மந்திரி மகனா? சாதாரண உழவர் குடியில பிறந்த ஒரு மகன். உன்னை மாதிரி சாதாரண மகன். புரட்சி என்பது என் அன்பு பெற்றோர்களை ஆண்மை உடன் பிறந்தார்களே, மன்னர்களால், மந்திரிகளால், ஜமீன் திவான்களால் உருவாக்கப்பட்டதில்லை, சாதாரண மக்களால் உருவாக்கப்பட்டதான் உலகம் முழுமைக்கும் புரட்சி.
அப்படி ஒரு புரட்சி இந்த மண்ணில் உருவாக்கின என் பாட்டன் தீரன் சின்னமலை. சாதாரண மகன், அறிவு சமூகமே. பூலித்தேவன் பாட்டன் மன்னன், பாட்டி வேலுநாச்சியார் அரசி, அழகுமுத்துக்கோன் மன்னன், மருதுவாண்டியர் மன்னர்கள், பண்டாரவனியன் மன்னன், பெரும்பிடுகு மன்னன், கூப்பிட்டா வாடான அரச கட்டளை வரணும் படைக்கு. தீரன் சின்னமலை சாதாரண விவசாயி மகன், அவன் கூப்பிட்டு வந்தாண்டா படைக்கு. அதுக்கு பிறந்தாண்டா புரட்சி. கருணாநிதி மகன் கூப்பிட்டு வரல, ஸ்டாலின் ஐயா மகன் உதயநிதி கூப்பிட்டு இல்ல, முதலமைச்சர் அந்த ஐயா எடப்பாடி கூப்பிட்டு இல்ல, எளிய மகன் ஒரு அடையாளம் இல்லாத நான் கூப்பிட்டு வருது வர என் மக்கள். அதுக்கு பிறகுடா புரட்சி. அதுக்கு பிறகுதான் புரட்சி. காசு கொடுத்து இல்ல, வந்து காசு கொடுத்து தேர்தல் செலவுக்கு வச்சுட்டு போன்னு சொல்லு வர்ற என் மக்கள். மாண்பு கொண்ட ஒரு இனமடா, மாண்பு கொண்ட இனம், உலகத்தில் பெருமைப்பட அந்த வாழ்ந்த இனம். முதலாக இந்த உலகத்திலே பூமி பந்திலே நாகரிகம் பெற்ற பண்பாடு அடைந்த இனம் தமிழ் பேரினம். எங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன? வரலாறு என்ன கற்பிக்குது? முதலில் நாகரிகம் அடைந்த இனம், முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறான். இப்ப இங்க சொல்லு, அப்பா அவன் திருடுறாப்பா, வீடு விடுப்பா, எவன்ப்பா திருடல, அப்பா அவன் லஞ்சம் பெறவன், விடுப்பா அந்த அயோக்கியப்பேட்ட போய் இப்படி விலகி விலகி போறது அதுதான் பண்பாடுன்னு நினைச்சு போர்க்குணம் மற்று போச்சுரா. போர்க்குணம் மற்று போச்சு. சமரசம் செய்யல இல்ல என் பாட்டன் தீரன் சின்னமலை. நானும் உன் பேர அவன் பேரன் நானும் செய்யல இல்ல. வெள்ளக்காரன் சொல்றான், வெள்ளக்காரன் தீரா அவனை மோதி வெல்ல முடியல. தீரா நீ ஆண்டுக, நீ ஆண்டுக, 50 விழுக்காடு கப்பத்தை நிர்வாகத்துக்கு வச்சுக்க, 50 விழுக்காட்டை எனக்கு கொடுத்துரு. யார் நிலத்தை யார் ஆள்றதுக்கு யார் அனுமதி கொடுக்கறது? யார் கொடுக்கறது? இல்லைன்னா உனக்கு தூக்கு தண்டனை. தூக்குல தொங்கி செத்தாலும் அவனை வெளியே ஒத்த பைசா உனக்கு வரி கட்ட மாட்டான், கப்பம் கட்ட மாட்டான். சமரசம் செஞ்சிருந்தால் சாக வேண்டிய நிலை நம் பாட்டனுக்கு வந்திருக்காது. ஆண்டு இருந்திருக்கலாம். ஆனால் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு தூக்குல தொங்கி கழுத்திருக்கி கடைசி முச்சு பிதுங்கி வெளியேறுகிற வரை மானத்தோடு நின்று மாண்டான். காரணம் என்ன? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிது. என்னை பாரு, 0.5 விழுக்காடு, 0.1 அரை கா ஒத்த சீட்டு கடிதத்தாள் கட்சிக்காரனுக்கெல்லாம் பேரம் பேசி சீட்டு நோட்டு கொடுக்கும்போது உன் மகன் 8.5 விழுக்காடு வாக்கு 36 லட்சம் வாக்கு வச்சிருக்கேன். எத்தனை கட்சி எவ்வளவு பேரம் பேசிருக்குன்னு ஒரு தடவை. துணை முதல்வர் உனக்கு 10,000 கோடி, மந்தியில பதவி, இதத்தாரேன் அதத்தாரேன்னு. ஏன்? தீரனுடைய பேரண்டா. சமரசம் இல்ல, சண்டை போடுவேன், மானத்துக்காக போடுவேன். தோற்று போறேன், எனக்கு என்ன கெட்டு போச்சு? தோற்று போறேன் யாருக்கிட்ட? ஏன் ஆத்தால பண்ணிட்ட, என்ன நம்பிட்டு புதுசாக தோக்க போறேன். 4 தேர்தலில் தோத்திருக்கேன். ஆனால் நம்பிக்கையோட மறுபடியும் 5வது தேர்தல்ல இந்த முகத்தை பாரு, இந்த பிள்ளைகளை பாரு, நாங்க தோற்ற பிள்ளை மாதிரி இருக்குமா? நம்பிக்கை. முதலாக ஒரு காரியத்தை ஒரு செயலை செய்ய முயற்சிக்கிறதுக்கு பெரும் முயற்சி. அதில் தோற்றால் அடுத்த முறை முயற்சிப்பது மறுமுயற்சி. அதில் தோற்ற பிறகு அடுத்த முறை முயற்சிப்பது தொடர் முயற்சி. அதிலையும் தோற்ற பிறகு முயற்சிப்பது விடாமுயற்சி. அதிலையும் தோற்ற பிறகு முயற்சி செய்வதற்கு பெயர் முயற்சி இல்லை என் பெற்றோர்களை. நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. அததான் உங்க பிள்ளைய செய்யறாங்க. எத்தனை பிரச்சனை உனக்கு தந்திருக்கான், எத்தனை பிரச்சனை. ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லு. கண்ணீரோடும் கவலையோடும் அப்பனும் சித்தப்பனும் ஆத்தாலும் அக்கம் எத்தனை மனுக்களை இந்த எளிய மகன்கிட்ட கொடுத்து கதறியிருப்பியே. உங்கள் கண்ணீரை துடைக்க என் விரல்கள் நீண்டிருக்கு, உங்க கவலையை வடிக்க என் தோள்கள் தந்திருக்கு, என் மார்பில சாஞ்சு நீங்க அழுதிருக்கீங்க, எனக்கிட்ட முறையிட்டு கலங்கிருக்க. எல்லாம் என் நெஞ்சுக்குள்ள. எந்த தலைவனையாவது உன் பிரச்சனைய மனதிலிருந்து பேச சொல்லு, உன் மகனை தவிர. எல்லாம் தார்ல இருந்து படிப்பான். இந்த ஊர்ல பல்லடத்திலே ரொம்ப புகழ் பெற்றது பாயாசம், எதாவது பேசிருப்பான். இங்கே கோழிக்கறி ரொம்ப பருப்பு, அரிசி பருப்பு சோறு ரொம்ப ஃபேமஸ். இந்த பைத்தியக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போ போ, அப்படியே போ போ. மாறு, ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. வெள்ளையா பசிச்சு கிடக்கும் பூனை, பசிச்சு கிடக்கும், வெள்ளைய பாலை வச்சு சூடா வச்சுட்டின்னு வச்சுக்கீங்க, அப்படி குடிச்சவன சுட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, சாகிற வரைக்கும் வெள்ளையா எதை பார்த்தாலும் கிட்ட வராது. ஏன்னா சூடு பட்டுருச்சுல்ல. நீ 60 வருஷமா சூடு படுற, அதே தானே போடுற. அதே சூரிய அது ரெட்டில். இதுல பெருமை இளவு வேற எங்ககிட்ட. நாங்கெல்லாம் சாகிற வர சூரியன் தான். ஒருத்தெல்லாம் என்னை சொன்னான் பாரு, நல்லா திமுக அடிமை. இப்ப நான் என்ன செஞ்சு சிரிச்சேன். என்ன சிரிக்கிறேன்? இல்ல ஒருத்தன் அடிமையா இருக்கிறத பெருமையா பேசுறதை இப்பதான் நான் கேட்கிறேன். இன்னொருத்தன் வந்தான், நாங்க டிஎம்கே பரம்பரை,
பரம்பரை திமுக. என்ன உன் பரம்பரை? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பரம்பரை. ஏண்டா கள்ளட்ரெயின் ஏறி வந்த பரம்பரைடா நீங்க? திருட்ரெயின் ஏறி வந்த பரம்பரைடா? டேய், திருட்ரெயின் ஏறி வந்தவனே பெருமையா இருந்தா உலகத்தை வென்று 3வது பெரிய வல்லரசை நிறுவிய பரம்பரை நாயபரா இருக்கணும், நாயபரா இருக்கணும். என்னமா என்னமா அவரு உன்னை ஏமாத்துறத அவன் நல்லா ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ நம்பிக்கிட்டு இருக்க. இங்க பாரு ஐயா, இறையன்புடைய புத்தகம் படி, போர் தொழில் பழகு, படி, எதையாவது படிச்சு தொலை, படி. வாசிக்கிறது சுவாசிக்கிறது மாதிரி வச்சுக்க, அறிவை விரிவாக்கு. என்னத்தையாவது பண்ணி தெரியாத. இந்த செல்வனை நோன்ற நேரத்துக்கு பார்த்து புத்தகத்தை எடுத்து படிச்சு தொலை. அவர் சொல்றாரு, ஓனாய் கத்தின்னு ஒரு கதை எழுதுறாப்புல. என்னன்னா, காட்டுல இருந்து ஓனாய் வந்து வீடுகள்ல இருந்து கோழியை தின்னுட்டு போயிருது. ஊரே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு ஓனாய் ஒரு கத்தியை ஊன்றாங்க. அந்த கத்தியில கொஞ்சம் கோழி ரத்தத்தை தடவி விட்டுறாங்க. அவர் வர்றாரு. யாரு? இவங்க எல்லாம் ஓட்டு கேட்க வர்ற மாதிரி வர்றாரு. வந்து அப்படியே என்ன பண்றாரு, இந்த கோழி ரத்தத்துக்கு கத்தியை நக்கிறாப்புல. அப்படியே ரத்தம் கொட்டுது, ரத்தம் சொட்டுது. நல்லா 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 சாப்பிட்றாப்புல. அப்படி நிறைய ரத்தம் வருது, சாப்பிட்றாப்புல. அந்த நரி பைத்தியத்துக்கு தெரியல நம்ம ரத்தத்தான் சாப்பிட்றோம்னு. சுவையா இருக்குன்னு அவர் ரத்தம் கொட்ட நக்கி சாப்பிட்டு மொத்த ரத்தமும் விழுந்தவன செத்து போறாப்புல. உனக்கு தெரியல, உனக்கிட்ட இருந்து திரும்பி ரத்தத்தை உறிஞ்சிதான் உனக்கு 2000 3000 மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, அதுக்கு 5000 போடுறான்னு உனக்கு தெரியல. கடைசியா ஓனாய் செத்த மாதிரி நீ செத்து போவ, அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஐயோ, ஓராண்டு 2 பரவாயில்ல, 15 ஆண்டுகளா கத்துற இந்த மகன் நெஞ்சு வெடிக்க என்னத்தை ஒன்னும் புரியல. என்ன சொல்லி எது பண்ண? மாத்தி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மறலையே. என்ன சொல்லி ஏது சொல்லி மண்டையில ஏறலையே. கற்றறிவும் பட்டறிவும் எங்கேதான் போச்சு? என்னோட மக்களுக்கு என்னதாச்சு? ஐயோ, என்னோட மக்களுக்கு என்னதாச்சு? மாத்தி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மறலையே. நாடாண்ட வம்சம் இது நாதியற்று நிக்கிறையா. பாராண்ட பரம்பரைதான் பரிதவிச்சு கிடக்குதையா. கேடுகட்ட கூட்டத்திடம் நாடு சிக்கி தவிக்கிறையா. எப்ப வரும் நல்லாட்சி ஏன் ஜனமும் ஏங்குதையா. கேடுகட்ட கூட்டத்திடம் நாடு சிக்கி தவிக்கிறையா. எப்ப வரும் நல்லாட்சி ஏன் ஜனமும் ஏங்குதையா. மாத்தணும்னு எண்ணம் இருக்கு, அதுக்கு விவசாயி சின்னம் இருக்கு. மாத்தணும்னு எண்ணம் இருக்கு, அதுக்கு விவசாயி சின்னம் இருக்கு. ஓட்ட அதுல போட்டா இந்த அநியாயம் முடியும், நல்ல அதிகால விடியும். என் அன்பு சொந்தங்களே, கொஞ்சம் மாத்தி போடுங்க. ஒரே ஒரு தடவை போட்டு பாருங்க விவசாயிக்கு ஓட்ட, அப்புறம் பாருங்க நம்ம நாட்டை. உங்க மகன் சொல்றல, மகனை கட்டணம் இல்லாம இலவசம்ங்கிற சொல்ல நான் உச்சரிக்க மாட்டேன், என் பிள்ளைகள் உச்சரிக்காது. ஏன்னா என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். அதனால அந்த சொல்லே ஒழிப்பேன். அப்ப என்ன சீமான் செய்வேன்? ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையிலாம் திணிக்கப்படுது. ஆகப்பெரும் செல்வம் அறிவு செல்வம் தான். அதனால என் பிள்ளைகளுக்கு சரியாக சமமாக தரமான கல்வியை உலகத்தரத்திற்கு, அது என்ன தரம்? உலகத்திலே முதலிடத்துல பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். இது 3ஐ முந்திக் கொண்டு உங்கள் மகன் கல்வித்தரத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். எப்படி கொடுப்பேன். இனி உலகத்தரம் என்பது தமிழ்நாட்டின் கல்வித்தரம் தான், பின்லாந்து அல்ல என்று சொல்ல வைப்பேன். அதை கட்டணம் இல்லாமல் கொடுப்பேன் என் பிள்ளைகளுக்கு. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். முதலா உங்க மகன் முதலமைச்சர் கையெழுத்தை போட்டுட்டு அடுத்து போடுற கையெழுத்து இதுதான். எது? கல்வி, மானுட உரிமை,
கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. கையெழுத்தா கல்வி. அடுத்து என்னடா? அடுத்து உயிர். என்ன பண்ணுவேன்? உயிருக்கு என்ன பண்ணுவேன்? உயிர் காக்கும் மருத்துவம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவை. நாட்டின் பிரதம அமைச்சர், குடியரசுத் தலைவர், முதலமைச்சர் இவர்களுக்கெல்லாம் என்ன தரத்தில் மருத்துவம் கிடைக்குது? அது பல்லடத்தில் இருக்க என் பாட்டிக்கு கிடைக்கிற மாதிரி கொண்டாரு. போடுறா மருத்துவம் உலக தரத்து கொடுக்குறேன், கட்டணம் இல்லை. அடுத்து என்ன? உலக உயிர்களின் உயிர்ப்பாலாக இருக்கிற நீர், அது விற்பனை பண்ணாமல பேனிட் தட மீறி வித்தான தூக்கி செயலாட. அப்புறம் வேற என்ன? நானே கொடுக்குறேன். தூய குடிநீரை உங்க வீட்டு வாசல்ல ஊத்திடுறேன், நானே ஊத்திடுறேன். நீரை சேமிச்சு தூய குடிநீரை, நல்ல குடிநீரை உனக்கு தந்துடுறேன். இது மூணையும் தந்துட்டேன்னா உனக்கு காசு அதுக்காக தேவைப்படுமா பாரு. அதுக்கப்புறம் பசி ஒழிச்சிடறேன். என்ன பண்றேன்? நானே வேளாண்மை செஞ்சிடறேன். வேளாண்மை செய்வதை அரசு பணியா மாத்திடுறேன். ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், தேனீக்கள் வளர்த்தல் நானே செஞ்சிடறேன். கரும்பு சார்ந்த தொழிற்சாலை, தென்னை சார்ந்த தொழிற்சாலை, பனை சார்ந்த தொழிற்சாலை, வாழை சார்ந்த தொழிற்சாலை, உன் வாழ்விடத்திலே அரசு பணி தந்துடுவோம். மகன் நம்பு. பல இடத்துல கொடுத்துறேன், பல இடத்துல கொடுக்குறேன். திருப்பூர்ல கொடுக்குறேன். இவங்க வச்சிருக்க இதெல்லாம் விட்டு நான் தர்றேன். வட இந்தியா வர வேண்டிய தேவையில்லாம நான் உருவாக்குறேன். என் பிள்ளைகளை அரசு பணியாக்கி இங்கே இறான். நீ உன் பிள்ளைய நான் படிக்க வச்சுறேன். உனக்கு முடியல, ஆத்தாப்புக்கு முடியல, நான் வைத்தியம் பார்த்துறேன். குடிக்க தண்ணி கொடுத்துறேன். எரிக்க சிலிண்டர் ஓசா தரல, தடையின்றி தந்துறேன். ஏன்? நானே தயாரிப்பேன். நான் ஈராக் வெளிநாட்டுக்கு என்னை நம்புடா, நான் சத்தியமா தருவேன், தடை இல்லாம தருவேன். எப்படி தருவேன்? நானே தயாரிப்பேன். எங்க பல இடத்துல தயாரிப்பேன். எப்படி? 2000 ஏக்கர்ல மாட்டு பண்ண வச்சிருப்பேன். மாட்டு சாணி எடுத்து, மீத்தனை எடுத்து உனக்கு சிலிண்டர் அடைச்சி வீடு வீடா கொடுத்துருவேன். எப்படி கொடுப்பேன்? அந்த தயாரிப்புக்கு ஒரு செலவு இருக்குல்ல, அங்க வேலை செய்யற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கும்ல, அந்த காசை எடுத்துக்கிட்டு சிலிண்டர் கொடுத்துருவேன். வேற என்ன தரணும் சொல்லு. மின்சாரம் ஒரு சொட்டு நேரம் அணையாம நான் தடை இல்லாம தந்துடுறேன். எப்படி? நாட்டையே மின் உற்பத்தி நிலையமா மாத்திடுவேன். எப்படி மாத்திரன்னு போட்டு காட்டுறேன் பாரு மகன். நீ தான் வச்சிருக்கடா செல்போன், எதுக்கு வச்சிருக்க? இந்த உள்ளங்கையில உலகத்தை தட்டா சீமான் லேட்டஸ்ட் ஸ்பீச் அபவுட் எலக்ட்ரிசிட்டி. பயந்துருவா நீ. எனக்கு மூளை தான் சின்னது, வேலை ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. தம்பி, இது என்னோட கனவு இல்ல, 5000 ஆண்டுகளா என் முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவு. புரியுதா? அதை என் தலைவன் தூக்கி சுமந்தான். அவன் கனவை எங்களுக்கு கடத்திட்டான். அந்த கனவை என் முன்னாடி நிக்கிற என் பிள்ளைகளுக்கு கடத்துறேன். பேச்சை கட்டு போய் படுத்துறாத, எடுத்து பரப்பு. அண்ணே திருப்பூர்ல பேசுனது, காங்கேயத்துல பேசுனது எடுத்து போடு, திரும்ப போட்டு காட்டு. ஒரு கனவு நாட்டை உங்க அண்ணன் கண்ணு வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு நினைக்கிற? பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிப்பேன். பால் இருந்தால் ஒரு தேசம் பசியை சந்திக்காது. என் உடன் பிறந்தவனே, பால் முழுமையான உணவு. கணக்கில்லாத பண்ணைகளை வச்சிருப்பேன். உலகத்திலே அதிகமா இந்தியா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தான் அதிக செலாவணியை ஈட்டுது. ஏன் நம்ம ஏற்றுமதி செய்ய முடியாதா? பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் பிரதம அமைச்சர் பேசுறது நீங்க கேட்டிருக்க. பால் மிகப்பெரிய சந்தை. சாராயம் 50,000 கோடி, ஒரு ஆண்டுக்கு பால் 3 லட்சம் கோடி. சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். நம்ம சாராயத்தை மூடிட்டு பால் பொருளாதாரத்துக்கு போயிடுவோம். நீ வா என்னோட, நீ வா, கவலைப்படாத. உன் வாழ்விடத்திலே அண்ணா அரசு வேலை கொடுக்குறேன். படிக்கல உனக்கும், படிச்சவன் உனக்கும், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்கம் வேலை தரேன். வா. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே ஒரு ஓட்ட விவசாயிக்கு போட்டு நாட்டை ஒம்பளிட்டு கொடுத்துட்டு போ. பாரு, நான் வாழ்ந்துட்டில 4 நூற்றாண்டு வாழ்ந்திருக்கேன். 5 முறை ஐயா கருணாநிதி ஆட்சி இல்லை, 4 முறை அம்மா ஜெயலலிதா, 1 முறை ஐயா ஸ்டாலின், 1 முறை ஐயா எடப்பாடி. அவர் 4.5 வருஷம், ஒரு 5.5 வருஷம் வாழ்ந்துட்ட. புதுசா ஒன்றும் நடக்க போறதில்லை, புதுசா ஒன்றும் ஆக போறதில்லை. இவங்க வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும், அவங்க வந்தாலும் இருக்கும், இவங்க வந்தாலும் கரண்ட் கட்டு இருக்கும், மின்தடை இருக்கும், இவன் வந்தாலும் ஊழல் அஞ்சிருக்கும், அவன் வந்தாலும் ஊழல் இருக்கும், இவன் வந்தாலும் மழையை விட்டுவேன், அவன் வந்தாலும் மணல் அள்ளுவேன். ஒன்றும் மாறாது. அப்ப நீ என்ன ஒண்ணு, ஒரே ஒரு தடவை ஒரு 5 ஆண்டு உங்க பிள்ளைகள் எங்ககிட்ட கொடுங்களேன். சரி, ஒண்ணு வேணாம், யாராவது ஒரு தலைவன் என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் மக்களின் நலம், என் காடு, என் மலை, என் ஆறு, என் அருவி, என் கடல், என் வரலாறு, இப்படி யாராவது ஒரு தலைவன் பேசிட்டா எனக்கு சொல்லு, நான் அப்படியே ஊருக்கு போயிடுறேன். யாரா பேச சொல்லு பார்ப்போம். கையில தாள் இல்லாம எவனையா பேச சொல்றா? ஏய், மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து பேசாதவனை எப்படா நீ தலைவன் மதிக்கிற? தலைவன் என்பவன் குறிப்புகளோட பேசக்கூடாது. என் உடன் பிறந்தவனே, குறிக்கோளோடு பேசணும். மக்களின் பிரச்சனையை தாள்ல இருந்து பேசக்கூடாது, தலையிலிருந்து பேசணும். அவன் தான் தலைவன். நீ இங்கே இரு, நாளைக்கு விடிய காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன்.
உன் பிரச்சனையை எடுத்து எங்க இருந்து இங்க இருந்து தேடு, நல்ல தலைவனை தேடு. என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனா நல்ல பொண்ணு, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, சாப்பிட போனா நல்ல சாப்பாடு, நகை வாங்கினா நல்ல டிசைன், நல்ல வடிவமைப்பு, புடவைனா நல்லா, எல்லாம் சரியா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். ஆனா தலைவன் மட்டும் தருதலையா இருக்கணும், கேனவனா இருக்கணும், தற்குறி பயலா இருக்கணும். நீ நல்ல எண்ணவை சாக விட்டு நடிகனை தேடுற கூட்டம் தானே. உன்னை போய் என்ன பண்ண முடியும்? ஏதோ யோசிங்க. மானத்துக்காக உயிரை விட்ட பரம்பரை, மானம் கட்டு வாழ்றதுக்கு மடிஞ்சு போகலாம். நான் கையேந்தன சீமா அப்படி ஏந்தனா என்ன சொல்வேன்? பிச்சைக்கார போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏந்தனா பிச்சை இல்லை இலவசங்கிறேன், நீனும் எடுத்துக்கிட்டு தான் இருக்க. வாங்கு, காசை வாங்கு, கையை பிடிச்சுக்கிட்டு கேளு. அண்ணே நீங்க எதுக்குன்னே தேர்தலில் நிக்கிறீங்க? எங்களுக்கு சேவை செய்யவானே. ஆமா, எங்களுக்கு சேவை செய்ய எதுக்குன்னு காசு கொடுக்குறீங்க? 30 கோடி செலவழிக்கிறீங்க, 2 லட்சம் ஓட்டு, அதுல 5000 ரூபா கொடுக்குறீங்கன்னே. இதுக்கு 2000 3000 கொடுக்குறீங்க. 30 கோடியை முதலீடு செய்து எம்எல்ஏ வாயி எங்களுக்கு சேவை செய்யணும்னா நீங்க யாருன்னே? கடவுள் அவதாரமானே நீங்க? ஏன்னே களமணி பயில தானே நீங்க? 30 கோடி முதலீடு செய்யறவங்க உங்க லாப தேவைக்கு செய்யறீங்களா, எங்க சேவைக்கு செய்யறீங்களா? எம்எல்ஏ வேணா 300 கோடி எடுத்துக்கலாம், ஒருவேளை மந்திரியானா 30,000 கோடி எடுத்துக்கலாம். அதுக்கு தானே. அதை கேட்டுட்டேன்னு வச்சுக்கடா, நீ ஆளு ஓட்டு போட்டா போடு, போல. நாங்கள் வந்தால் ஃப்ரிட்ஜ் தர்றோம், நாங்கள் வந்தால் 10,000 கொடுக்குறோம், உரிமை தொகை, ஊக்கத்தொகை. எங்கிருந்து கொடுப்பீர்கள் கேள்விகள். இங்கிருந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அது நியாயமா இருக்கான்னு. நான் கடன் வாங்க போனா அவன் ஈடு கேட்பான், அடமானம் கேட்பான். ஒண்ணு நிலத்தை வைக்கணும், இல்ல வீட்டை வைக்கணும். இவன் எதை வைப்பான்னு நினைக்கிற? மக்களின் நலத்தை வைப்பான், மண்ணின் வளத்தை வைப்பான். நம்ம வீட்டை வைப்போம், அவன் நாட்டை வைப்பான். புரியுதா? ஒரு தகப்பன் எதை வேணாலும் இந்த பிள்ளைகளை வைக்காம போலாம், வச்சுட்டு போகலாம். ஆனால் கடனை வச்சுட்டு போக கூடாது. ஒரு தலைவன் தன் நாட்டு குடிகளுக்கு கடனை வச்சிருக்கான். இதுவரை 10.5 லட்சம் கோடி. ஐயா ஸ்டாலின் மட்டும் 5 லட்சம் கோடி, ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்காங்க. வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி. நாட்டின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி. இவங்க இப்ப சொல்லியிருக்கிற இந்த ஃப்ரீ ஸ்கீம், இந்த இலவசத்தை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அதுக்கு வட்டி 1 லட்சம் கோடி, அப்ப 2 லட்சம் கோடி வட்டி. அப்படின்னா பட்ஜெட் 3 லட்சம் கோடி, வட்டி 2 லட்சம் கோடி. எந்த 1 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு என்ன நிர்வாகம் பண்ணுவேன்? வாத்தியாருக்கு சம்பளம் ஒரு இளவும் பண்ண முடியாது. நாடு திவாலாயிரும், பொருளாதாரத்துல பெரிய வீழ்ச்சி ஆகும், ஒண்ணு நடத்த முடியாது. அத்தியாவசிய தேவைக்கு எந்த அரசு காசு இருக்காது. அப்ப என்ன பண்ணும்? இலங்கையில, பங்களாதேஷ்ல, நேபாளத்தில் நடந்த கிளர்ச்சி, புரட்சி இங்க வரும். அந்த புரட்சிக்கு யாரும் முன்னாடி நிக்க மாட்டான், அங்க மட்டும்தான் நிப்பான். ஏன்னா இந்த அயோக்கிய பயிலாளர்தான் இந்த கிளர்ச்சி, இந்த வீழ்ச்சியே வருது. கற்றறிந்த பிள்ளைகள், அறிவார்ந்த சான்றோர்கள், ஆண்டோர்கள், எல்லாருமே பெற்றோர்கள் யோசித்து பார்த்து கொஞ்சம் சிறால நம்ம தாத்தேன் சிந்திச்சு பார்த்து செய்கைய மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இது சிறுசால ரொம்ப பெருசாயிருச்சு, அதனால அவசியம் மாத்துங்க. மாத்தி இதுவரை நீங்க போட்டதெல்லாம் விடுங்க. உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். ஏனால் எங்கள் அதிகாரம் உங்கள் அதிகாரம். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், அதிகாரம் மிக வலிமையானது. அதை படித்த அவர் பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம், எங்கள் அதிகாரம் எம் மக்களுக்கானது. அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். நாங்கள் சொல்றோம், அதை அடைந்து விட்டால் அனைத்து ஏழ்மை வரையில் நிலையில் இல்லாது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் என்று சொல்கிற உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இதில் எந்த பக்கம் நீங்கள் நிற்கப் போகிறீர்கள்? வாக்குக்கு பணம், பணத்திற்கு வாக்கு, உன் இனத்திற்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு என்ற கொள்கையை கொண்டு உங்கள் பிள்ளைகள். இதில் எந்த பக்கம் நீங்கள் நிற்கப் போகிறீர்கள் என்ற முடிவை ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிற தேர்தலிலே காட்டுங்கள். உங்கள் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை உங்களால் ஏற்படுத்த முடியும். மகத்தான மாற்றத்தை இந்த மண்ணில், இதே பல்லட மண்ணில், இதே திருப்பூர் வடக்கிலே, இதே திருப்பூர் கிழக்கிலே, உங்களால் மடத்து குளத்திலே, இவை எல்லா ஊரிலிருந்தும் உங்களால் தொடங்க முடியும். நீங்கள் என் அன்பு சொந்தங்களே, அதிமுக வெல்வதோ, திமுக வெல்வதோ, பாரதிய ஜனதா வெல்வதோ, காங்கிரஸ் வெல்வதோ ஒரு செய்தி, சாதாரண நிகழ்வு, ஒரு சம்பவம். அவர்கள் வென்றிருக்கார்கள், நின்றிருக்கார்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில்
மகத்தான சாதனை. ஏன்? வாக்குக்கு காசு கொடுக்காமல், வெற்றி இலவச அறிவிப்புகளை அறிவிக்காமல், காசை முன்னிறுத்தாது கருத்தை முன்னிறுத்தி, கோடிகளை கொட்டாமல் உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி, எளிய பிள்ளைகள், சிறு சிறு பிள்ளைகள் வந்து ஒரு பெரிய அரசியல் புரட்சியை இந்த தமிழர் நிலத்தில் நிகழ்த்தி விட்டார்கள் என்று உலகம் திரும்பி பேசும். வரலாற்றில் மாபெரும் பதிவு நிகழும். உங்கள் ஒற்றை விரலால் அந்த வரலாற்றை மாற்றி எழுத முடியும். எனவே அறிவார்ந்த எனது சொந்தங்களே, என்னருமை பெற்றோர்களே, உயிரினும் இனிய உடன் பிறந்தார்களே, உங்கள் மதிப்பு மிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து நீங்கள் வெற்றி அடையுங்கள். இங்கே திருப்பூர் பல்லடத்தில் போட்டியிடுகிற என் அன்பு மகன் தமிழினியன் அவர்களுக்கு வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள், நீங்கள் வெற்றி பெறுங்கள். இங்கே என் அன்பு மகள் திருப்பூர் வடக்கிலே நிற்கிற என் அன்பு மகள் அபிநயா பிரேம்குமார் அவர்களுக்கு நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. எங்கள் முகங்களை பாருங்கள், வீட்டில் போய் கண்ணாடியில் உங்கள் முகங்களை பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும், எந்த ஒப்பனையும் இல்லை. இந்த மகன் மூஞ்சியை பாருங்கள், பனைமரத்தில் மழை விழுந்தது போல கருத்து போனதற்கு காரணம் என்ன? அன்னைக்கு எங்க ஐயா எடப்பாடியை விண்ணூர் நிலையத்தில் சந்திச்சேன். என்ன இப்படி கருத்து போயிட்டீங்க ஐயா? நான் பண்ண இல்லைன்னா வெள்ளையாவே ஆகியிருந்தேன் அவனு கேட்டேன். 2 பேரும் சிரிச்சோம். ஐயா கேட்டாங்க, இல்ல ஒரு பொலிவாவாது இருப்பிய, இப்படி தீஞ்சு போயிட்டீங்களேன்னு. என்ன பண்றது, என் ஆத்தால பையனை ரோட்ல போட்டு தீய விட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு நல்ல ஓட்டை போட்டிருந்தா நாட்டை மாத்தி இருந்திருக்கலாம். தயவு செய்து நம்ம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. அதனால கொஞ்சம் மனசை மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்ட. என்னுடைய அன்பு மகன் தமிழினியனுக்கும் அன்பு மகள் அபிநயா பிரேம்குமார் அவர்களுக்கும் வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். என் அன்பு சொந்தங்களே, விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, எம்முயிர் தலைவன் பிரபாகரன் வாழ்க. என் அன்பு பிள்ளைகள், தமிழினியன் அபிநயா வெல்க வெல்க. வணக்கம். நாம் தமிழர்.